இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலவேளையிலே இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னமும் மகிமையும் கிருபையும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் அருமையானவர்களே கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, இரத்தம் சிந்தி மரித்தார். பிதாவாகிய தேவன் அவரை மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுப்பினார். அருமையானவர்களே, இப்படி நாம் நம்முடைய இருதயத்திலே இதை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேறு சொல்லு, அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி, அவர் இந்த பூமியிலே பிறந்த நாள் முதற்கொண்டு, ஏசாயா தீர்க்கதரிசி முதற்கொண்டு ஒவ்வொரு தீர்க்கதரிசியுடைய முன்னுரைத்தலின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் மனுகுலத்திலே அவர் மனிதனாக பிறந்து, மனுஷகுமாரனாக பிறந்து, அவர் 33 ஆண்டுகள் இந்த உலகத்திலே அற்புதங்களை செய்து, குஷ்டரோகிகளை குணமாக்கி, பார்வையற்றவர்களை பார்வையடைய செய்து, மரித்தோரை உயிரோடு எழுப்பி, வியாதிஸ்தர்களை சுகமாக்கி, அற்புத அடையாளங்களை செய்து, பிரியமானவர்களே, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவிலே அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து மரித்தார். பிதாவாகிய தேவன் அவரை மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுப்பினார். அருமையானவர்களே, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். மறுபடியும் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இந்த பூமியை நியாய தீர்க்கிறவராய் வரப்போறார். அருமையானவர்களே, பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வரப்போகிறார். பிரியமானவர்களே, அப்படி வருகிற வேளையிலே இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை தரிசித்து அவரோடு கூட கடந்து போக நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆக அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவரை தரிசிக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே அவரை தரிசிக்கும்படியாக அங்கே வேறு சொல்லுது. மார்க்கு 15ஆம் அதிகாரத்தில் அருமையானவர்களே, மார்க்கு எழுதின சுவிசேஷம், அநேக ஸ்திரீகள் அருமையானவர்களே அவரை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் இந்த 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே சிலர் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும்படியாக அவர் அதிகாலையில போறாங்க. வாரத்தில் முதல் நாளிலே 2ஆம் வசனத்திலே, வாரத்தில் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்திலே வந்து, கல்லறையில் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதிகாலை வேளையிலே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும்படியாய் வாஞ்சித்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே எந்த கல் பெரிதாய் இருக்கிறதோ அதை நீங்கள் கண்ணேறிட்டு பார்த்து கொண்டு வரலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு உங்கள் சரீரத்திலே, இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலே வெளிப்படுகிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் அந்த பெரிய கல்லை விழ தள்ளுவார். அந்த பெரிய கல்லை விழ தள்ளுவார். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவரை தரிசிப்பதற்கு மிகவும் தடையாயிருந்தது. அவருடைய சரீரத்தை காண்பதற்கு தடையாயிருந்தது. ஆனால் அந்த தடையை குறித்து அவர்கள் யோசிக்கவில்லை, பயப்படவில்லை. அருமையானவர்களே, அவர்கள் முன்னேறி சென்றார்கள். ஆனால் அருகாமையிலே வரும் பொழுது அந்த கல் கீழே தள்ளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எந்த தடையின் கல் இன்னைக்கு கிறிஸ்துவை தரிசிக்க உனக்கு தடையாயிருக்கிறதோ அந்த தடையெல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். உன் வாழ்க்கையில என்ன தடைக்கல் இருக்கிறதோ, உன் குடும்பத்திலே உன் சமாதானம், உன் சந்தோஷம், உன்னுடைய மகிழ்ச்சி, உன்னுடைய ஆசீர்வாதம் எதனாலே தடைப்பட்டு கொண்டிருக்கிறது? எந்த கல் தடையாய் நின்று கொண்டிருக்கிறது? கலங்காதே, பயப்படாதே, சோர்ந்து போகாதே.
முன்னேறி விசுவாசத்தோடு கடந்து போங்க. இன்றைக்கு நிச்சயமாகவே அந்த தடைக்கல் இன்றைக்கு புரட்டி தள்ளப்படும். அருமையானவர்களே, அந்த தடைக்கல் புரட்டி தள்ளப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரிசிப்பீர்கள். அங்கே அவருடைய சரீரத்தை தரிசித்தால் போதும் என்று அங்கே கடந்து போனார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர்களோடு பேசினார். அருமையானவர்களே, அவர்களுக்கு தன்னை காண்பித்தார், வெளிப்படுத்தினார், தரிசனமானார். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க, அருமையானவர்களே, காண நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய், நீங்கள் ஆயத்தப்பட்டு கடந்து வருகிற வேளையிலே எத்தனையோ தடைகள் உங்களுக்கு இருக்கலாம், எத்தனையோ சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம், எத்தனையோ பெரிய பெரிய தடைகள் இருக்கலாம். அவை எல்லாவற்றை கண்டு கலங்காதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தமது உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் தடையா இருக்கிறதோ, எந்த தடைகள் எல்லாம் பெரிதா இருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமாகவே புரட்டி தள்ளுவார். உங்கள் கால்கள் அதை மிதிக்கும், உங்கள் கால்களாலே அது மிதியுண்டு போம். கர்த்தருடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள், கர்த்தருடைய அருமையானவர்களே வல்லமை நீங்கள் காண்பீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள். பிரியமானவர்களே, ஆக இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, மகிமை இன்றைக்கு நிச்சயமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டு எல்லா தடைகளையும் மாற்ற வல்லதாய் இருக்கிறது. ஆக கிறிஸ்து இயேசு அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார், அதிசயங்களை காண செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.